Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. அது இப்படியா அனலாரசு பண்ணுவார் செம்மையாக இருக்கு. நான் படம் அந்த பையனை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அவன்லாம் நடிப்பில் தனியாக காமிச்சிட்டு போயிட்டான். நீ ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஆள் கிடையாது. வந்து படம் பாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசாமே நடிச்சிட்டான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேச வச்சு நடிச்சிருக்கான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் அந்த பையன். எனக்கு என்னவோ அடுத்த தனுஷா இவர் வரத்துக்கு 200 மடங்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சினிமாவில் ஒரு பரிமாணம் உருவாகுது அப்படின்ற மாதிரி தோணுது. விளையாட்டுக்கு சொல்ல அவ்வளோ அழகாக இருந்தது படம். அது சாம்சியஸ் ஆலியா, இந்த பையன் நடிப்பாலியா, ஸ்க்ரீன் பிளேவாலியா, ஆக்டர்ஸ் ஆலியா, எல்லா விதத்துலையுமே இந்த படம் சூப்பர். படம் நீங்கள் வந்து பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணதில் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. பட் முழுக்க முழுக்க இது வந்துட்டு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு படம் தான். நாட் லைக் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது. அண்ட் படத்தில் வந்துட்டு வெறும் ஃபைட் மட்டும் கிடையாது. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து அம்மா பாசத்துலேருந்து அண்ணா பாசத்துலேருந்து தங்கச்சி லவ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் டான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இது ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வில்லனாக வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு அண்ட் நம்ம ஆடியன்ஸோட வந்துட்டு பார்க்குறது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ, அவங்களோட பேக்ட்ராப் விஷயமாவோ, ஃபேமிலி விஷயமாவோ நிறைய பேர் வெளியே வரவங்க எல்லாருமே சாதிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா ஏற்படுற விலைகள் என்னவா இருக்குங்கிறதையும் அதில் பார்த்துருக்காங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய காமிச்சிருக்காங்க. அது அடித்தடுத்த மக்கள் வந்து எல்லாருமே எவ்வளோ தூரம் சாதிக்கணும், எதில் சாதிக்கணுங்கிற விஷயத்த தெளிவாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது படம். வேறு லெவல். எல்லாருமே ஜெயிக்க முடியும், சாமானிய மக்களுமே ஜெயிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க கடைசியில். அதுதான் சாமானிய மக்களாக இருக்கிறவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கோபம், வெறி எல்லாமே இருக்குது. அந்த ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு போராடி ஜெயிக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் என்னதான் இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கடைசியில் ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் தான் ஜெயிக்கும். குறுக்குவழியில் போக முடியாது. ஹார்ட் ஒர்க் தான் ஜெயிக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு தப்பாக தட்டி கேட்குறவனுக்கு தான் பிரச்சனையே. அந்த மாதிரி கீர்த்தி மேம் வந்து ரொம்ப நல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்டர்வெலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சில சீன்ஸ் வந்து ஒரு பூஸ்பமாக நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல் முடிஞ்சு சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு கரெக்டாக ஆடியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அது வந்து கதையோட ஸ்டார்டிங் அந்த கதையை நகர்த்துறதுக்கான ஒரு பில்லராக வந்து அதில் நான் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் வந்து ஆக்சுவலி நான் முன்னாடி லத்தி பண்ணிகிட்டு இருக்கும்போது சேம் ரோலுக்கு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு பண்ணேன். பட் படமாக பார்க்கும்போது ஓ வா அப்படி இருக்குது. ஏன் படம்னால நான் வந்து 10/10 தான் கொடுப்பேன். இல்லை ஆடியன்ஸ் தான் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள் என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ணா புலிக்கு பிறந்தது பூனையே ஆகாதுண்ணே. ஏன்னா அது எப்பயுமே புலியா தான் இருக்கும். இந்த படத்துல என்ன கருத்து சொல்றாங்கன்னா, வெயில் பட்ட தோல் நாங்கள் எப்பயுமே தோல்வியை தான் பார்க்கணும். ஏன்னா ஏசி பட்ட தோல் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். அதை தோல்வி வெற்றி எல்லாமே ஸ்போர்ட்ஸில் வரும். அதை வந்து எதிர்கொள்ள நாங்கள் இருக்கிறோம், தயாராக இருக்கோம். ஏன்னா விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம். அதில் கவர்மெண்ட் வேலை எப்படியாவது கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இல்லாமல் இது போல் விளையாட்டு மூலியமா நாங்கள் ஆர்வம் காட்டுறோம். அதை ஒரு முடக்க ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா 3 கிலோ சாமான் போட்டு சரன்னு போட்டு வெட்டாரு தலை. செகண்ட் ஹாப்ல பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மைக்கேல் ஜாக்சன் அது போல போட்டு பாக்ஸிங் அழகா சொல்லியிருக்காரு. அருமையா இருக்கு தலைவா படம். அதுதான் தலை படம். சூர்யா அவரோட நேமே சூர்யா படத்துல அருமையா பண்ணியிருக்காருண்ணே. ஃபர்ஸ்ட் படம் போலே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் போல இருக்காரு தலை.
அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாமே ரியல் ஃபைட்டு, எம்எம்ஏ ரியல் ஃபைட்டு தான். ரொம்ப அடிபட்டிருக்கு, எல்லாத்தையும் இன்ஜுரி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மாஸ்டருக்கோசரம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் நெஸ் படம் பாருங்க. அவர் பீக்ல வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் படமே பெஸ்ட்டான படம் அவருக்கு, சூர்யாவுக்கு. ஓகேவா, அருமையா இருக்குங்க படம், பார்க்கலாம் ஒரு வாட்டி. அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்க அப்பா சப்போர்ட் இல்லாமல் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். இல்லை, இது ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். இது ஒரு சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் பார்க்குற படம் தான். அவ்வளோ அசிங்கமான நிகழ்ச்சியெல்லாம் இல்லைல்ல. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு போர்ட்ஸ்மேன் பார்க்குற படம் இது. ஒரு போர்ட்ஸ்மேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்குற படம் இது. ரொம்ப பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நடிக்கும் போது எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியல. பட் மூவி பார்த்தோன்னே தெரிக்க விட்டு இருக்காரு மாஸ்டர், அனலிஸ்ட் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் சூர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. தெரிக்க விட்டான் சூர்யா. எப்படி சொல்றது, அவன் நினச்ச பால் எதுவுமே பண்ணுவானான்ட்டு அந்தமாதிரி தெரிக்க விட்டுருக்கேன். அவங்க கூட பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்க ஃபேமிலி மோஸ்ட்லி பார்க்கலாம். ஒரு கருத்தான படம், ஒரு ஃபீலிங்கான படம், ஒரு ஜாலியான படம், ஒரு காமெடியான படம் அப்படி தான் சொல்ல முடியும். படம் வந்து வர மாதிரி இருக்கு. படத்தை பார்க்குறவங்க இப்போ பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. 100% ஸ்டண்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. அதில் அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி தரமாக பிஜிஎம் போட்டுருக்காங்க. என்ன கொஞ்சம் ஃபைட் சீன் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு வந்து. ஏன்னா ரொம்ப சண்டை காட்சி ரொம்ப ஓவராக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். மற்றபடி எமோஷன்ஸ் அவ்வளோ வரல. நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே தரமாக இருக்கு. பார்க்கலாம். ஒரு பையன் அடிமட்டத்திலேருந்து எப்படி மேலே வரான், அந்த மாதிரி மேலே வரும்போது அவனுக்கு வர தடங்கல்கள் என்ன, அதுதான் நல்லா இருக்கு ஸ்டோரி. இல்லை லேக் எங்கேயும் ஆகல, நல்லா தான் போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே தரமாக எழுதியிருந்தால பக்காவாக போச்சு. படம் வேறு லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா இருக்கு. அது ஃபேமிலிக்குன்ட்டு இல்லை, இது வந்து பசங்களுக்குன்ட்டு ஒரு படம். பசங்க பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கக்கூடாது. போயிட்டு பசங்களுக்கு தான் அந்த கதையை. அவ்வளோதான், வேறு லெவலில். அது வந்து யாரையும் எப்படி சொல்றதுன்னா முன்னேறக்கூடாதுன்றாங்க. முன்னேறினா பிடிக்க மாட்டேது, புரியுதா? முன்னேற வேணான்னு சொல்லி குறை வச்சு அதனால வெட்டு குத்து வந்து எப்படி ஜெயிலுக்கு போகிற மாதிரி. புரியல, லேக் எல்லாம் அவ்வளோ படமெல்லாம் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் நல்லா. இது திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கணும் இல்லையா? ஆனால் வேற லெவலில் இது படம். அள்ளி கொடுக்கலாம் படத்துக்கு. ஆமா, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.